ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணினேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். கோவக்காய் பொரியல் தான் சைந்தவிக்கு ரொம்பவே பிடிச்ச காய் இது. இந்த காய் வந்து நிறைய விதமாக செய்யலாம். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். வெறும் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துட்டு கோவக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கோவக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதங்க விடுங்க. எண்ணெயும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம். தண்டவாள பானல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் நமக்கு நல்ல நான்ஸ்டிக்கில் எப்படி நீங்கள் சமைப்பீங்களோ அந்த அளவுக்கு நான்ஸ்டிக்கியாக வரும். ஸோ அந்த சூடும் வந்து ரொம்ப நேரம் தாங்கும். அதனால காய் வந்து நல்லா வெந்துடும். இந்த பானல் பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 150 to 200 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். வாங்கிட்டு நம்ம தான் சீசனிங் பண்ணிக்கணும். நீங்கள் மற்ற பிராண்டட் தண்டவாள பானல் கேஸ்ட் அயர்ன் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க சீசனிங் பண்ணியே கொடுப்பாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நானே சீசனிங் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பானல் வந்து நான் 200 தான் வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கடைக்கு போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் பருப்பு வேக வச்சு எடுத்திருந்தேன். அதுவும் பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு பேரலி வந்து ரசத்துக்கும் வச்சுட்டேன். ரசமும் பார்த்திங்கன்னா வடகம் போட்டு தான் தாளித்தேன். எங்கள் வீட்டில் வடகம் போட்டு தாளித்தா தான் பிடிக்கும். இந்த ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வடகம் போட்டு தாளிப்பாங்க. ஆனால் நாங்கள் நான்வெஜ் எதுக்குமே வடகம் போட்டு நான் தாளிக்க மாட்டேன். வெஜிடேரியன் எல்லா ஃபுட்டுக்குமே வந்து வடகம் போட்டு தாளிப்பேன். ரசம் ஆர் சாம்பார் எதுவானாலும் சரி. ஸோ பேரலி பார்த்திங்கன்னா 3மே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நாட்டுச்சோளமும் வாங்கியிருந்தோம், ஸ்வீட் கார்னும் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாட்டுச்சோளம் வந்து இப்போ ரொம்ப கிடைக்கிறதில்ல, கிடைச்சாலும் அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. ஸோ வாங்கிட்டு வந்த கார்னை வேக வச்சு இன்றைக்கி அவளோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா தோசை ஊற்றிடலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சாம்பார் இருக்குது, ஸோ அதுக்கு தோசை போட்டுடலான்ட்டு மேக்ஸிமம் நானே ஊட்டி விட்டுருவேன். இல்லைன்னா வந்து அவளை கூட எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ருவாள். பாப்பாவுக்கு வச்சுருந்த சுடு தண்ணியும் நல்லா காஞ்சிடுச்சு. அவளை குளிக்க அனுப்பிட்டு அதே ஸ்டவ்வில் நான் வந்து கார்ன் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோடய சமையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. எனக்கு மேக்ஸிமம் ஒரு 30 to 40 மினிட்ஸில் எவ்வளோ வெரைட்டி சமையலாக இருந்தாலும் முடிச்சிடுவேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் நான் பொங்கலுக்கு யூஸ் பண்ண ஜுவல்லரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் என்ன ரேட் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அந்த ரேட்டுக்கு வந்து அந்த ஜுவல்லரியை உங்களால் எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நான் ஆன்லைனில் வாங்கலை, நேராக ஃபிசிக்கலாக கடைக்கு போயிட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது அப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டா. ஸோ அவளுக்கு சுட சுட தோசை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டு அதுக்காக கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் செய்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப காரமாகலாம் இருக்காது இந்த சாம்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமாக கோவக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன். இதுதான் கோவக்காய் பொரியல் அண்ட் ரசம் அண்ட் ஃபைனலி தோசை வித் சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பை பை.